Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான லெசன்ஸ் பத்தி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரியான பாடங்கள் உங்க லைஃப்ல நீங்க ஆல்ரெடி அனுபவப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல அனுபவிக்காதவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களும் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி தெரிஞ்சுக்கும் போது நம்ம லைஃபை கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியோட வாழ்றதுக்கும் சரி, கொஞ்சம் கவனத்தோட நம்ம லைஃபை கொண்டு போறதுக்கும் சரி, நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு நான் இப்போ சொல்ல போற இந்த வாழ்க்கை பாடங்கள் வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் பிரியா. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடிய மனிதர்கள் யாரு, நம்மளோட கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம கூட நிக்கிறவங்க யாரு, நமக்கு சப்போர்ட்டுக்கு நிக்கிறவங்க யாரு அப்படின்றதையும், நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்மளை விட்டு தூரமா ஓடி போன ஆட்கள்லாம் யாரு, நம்மள வந்து தெரியாத மாதிரி விலகி நின்ன ஆட்கள்லாம் யாரு அப்படின்றத ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் நமக்கு வந்து கத்துக் கொடுக்கும். இது மூலமா மனிதர்கள் இப்படியும் இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கை இதை நம்மளுக்கு நிறைய நேரங்கள்ல கத்துக் கொடுக்கும். பாரேன், நீ நல்லா இருக்கும்போது மட்டும் உன் கூட நிக்கிறாங்க, நீ கஷ்டப்படும் போது உன்னை விட்டு விலகி ஓடிடுறாங்க, இவங்களை பத்தி நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கும். ஆனா நிறைய நேரங்கள்ல அதை நம்ம கவனிக்காம விட்டுருவோம். அப்படி கவனிக்காம விடும்போது இந்த மாதிரி மனிதர்கள் மூலமா நம்ம நிறைய நேரங்கள்ல கஷ்டத்துக்குள்ளாவும், இல்ல மன வருத்தத்துக்குள்ளாவும், இல்ல வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ உங்களோட கஷ்டமான சூழ்நிலையில உங்க கூட நின்னவங்க யாரு, உங்களை விட்டு விலகி நின்னவங்க யாரு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மனிதர்கள் இப்படியும் இருப்பாங்க, நம்ம வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி சரியான விதத்துல அமைச்சு போய்க்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், லைஃப்ல எதுவுமே நிலையானது இல்ல அப்படின்றத வாழ்க்கை நம்மளுக்கு நிறைய நேரத்துல உணர்த்தும். பட் நம்ம தான் அதை வந்து கவனிச்சுக்கிறதே இல்லை. பணமா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சில நேரம் நமக்கு வரும், சில நேரம் அது கூடவே நம்ம கூட இருக்கும், சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில நிரந்தரம் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எதை நினைச்சும் நம்ம ரொம்ப வாழ்க்கையை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம கையில இந்த ஒரு விஷயம் இருக்கு, இன்னைக்கு நாள சந்தோஷமா நிம்மதியா வாழலாம், இது நாளைக்கு இல்லைன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள தயார்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சுன்னா லைஃப் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். ரொம்ப வந்து இதை நினைச்சு வருத்தப்படுறது, அதை நினைச்சு வருத்தப்படுறதுன்னு வாழ்க்கையை ரொம்ப நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். இந்த பாடத்தை நமக்கு நிறைய விதத்துல வாழ்க்கை நமக்கு கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன் திடீர்னு நம்மளை விட்டு போயிருப்பாங்க, நம்ம அவங்கள வந்து இழந்திருப்போம், இல்ல நல்ல ஒரு வசதியான இடத்துல இருந்திருப்போம், நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்திருப்போம், சடனா பாத்தீங்கன்னா அப்படியே அந்த லெவல்ல இருந்து கீழே இறங்கி வந்திருப்போம். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம வந்து நம்ம அப்படிலாம் இருந்தோமே, இப்படி ஆயிட்டோமே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு, இதுவும் ஒரு சூழ்நிலை தான் நமக்கு, இந்த சூழ்நிலை நாளைக்கே மாறலாம். ஸோ அதனால இப்போ இந்த சூழ்நிலையை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்ற மாதிரியும், அந்த சூழ்நிலை சரியானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்கும், அதுக்கு நம்மளை எப்பவுமே தயாரா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இருந்துட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். இந்த ஒரு பாடத்தையும் நம்ம எப்பவுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். மூணாவது விஷயம், பணம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வாழ்க்கை நமக்கு நிறைய நேரங்கள்ல கத்துக் கொடுக்கும். ஆனாலும் அந்த நேரத்துல மட்டும்தான் நம்ம அதை நினைச்சு வருத்தப்படுவோம், இனிமேல் நம்மளை சரி பண்ணிக்கணும்னு நினைப்போம். பட் திருப்பி அதே தப்பதான் பண்ணிட்டே இருப்போம். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தினால நம்ம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும். இல்லை வேற யாருக்காவது பணத்தை வாங்கி கொடுத்து அவங்க திரும்ப ரிட்டர்ன் பண்ணாம நம்ம அதை திருப்பி கொடுக்குற மாதிரியோ, அதனால நம்ம ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ற மாதிரியோ வரும். இது மாதிரி பணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதுலயும் முக்கியமா நம்ம கையில ₹1 கூட இல்லாதப்போ நம்ம கூட இருந்தவங்க கூட எங்க நம்ம கிட்ட உதவி கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி தள்ளி நின்னுக்குவாங்க. அதெல்லாம் கூட நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருப்போம். பட் திரும்ப நம்மளோட சூழ்நிலையெல்லாம் சரியாகி நம்ம அந்த பணம் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் சரி பண்ணி பழைய நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமாவோ, இல்ல பழைய நிலைமையை விட இன்னும் பெட்டரான நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமாவோ அகெயின் நம்ம அதே மிஸ்டேக்ஸை நிறைய நேரங்களில் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மள அந்த கஷ்டமான சிச்சுவேஷன்ல ஒதுக்கி விட்டவங்க, ஒரு டைம்ல நிறைய பணம் நம்ம கையில வந்திருக்கும், அந்த நேரத்துல சேமிக்காம விட்டுட்டு சடனா ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுட்டு நின்று இருந்திருப்போம். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வாழ்க்கையில நமக்கு எதை கத்து கொடுக்குதுன்னா, பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத கத்து கொடுக்குது.
அந்த பாடத்தை வந்து நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம். ஒரு தடவை பணம் ரீதியா ஒரு விஷயத்துல பாதிப்பு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த தப்பை திரும்ப பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இதுவும் வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம். 4வது விஷயம் நம்மளோட ஆரோக்கியம். இதை நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன், இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்றேன். இதுவும் லைஃப் நமக்கு நிறைய நேரங்கள்ல கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமா தான் நான் பாக்குறேன். அதாவது ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ வரும்பொழுதே இதை நீ சரி பண்ணிக்க, உன் உடம்ப முன்னாடி மாதிரி வச்சுக்காத, அதுக்கு கொஞ்சம் கவனம் கொடு, நல்ல விஷயங்களை உடம்புக்கு கொடு, கொஞ்சம் உன்னை ஆக்டிவா வச்சுக்க. உன்னோட உடம்பு வந்து போயிடுச்சுன்னா யாரு கூட இருந்தாலும் சரி கூட இல்லைனாலும் சரி உன்னால வாழ்க்கையை வந்து இயல்பாவே வாழ முடியாது அப்படின்றத நிறைய நேரங்கள்ல லைஃப் நமக்கு கத்துக் கொடுக்கும். பட் நான் முன்னாடி இந்த பண விஷயத்துல சொன்னதே தான், அந்த நேரத்துல வேணா நம்ம அதை நினைச்சு வருத்தப்படுவோம். அதுக்கப்புறம் அந்த உடம்பு சரியானதுக்கு அப்புறம் பெருசா அதுக்கு கவனம் கொடுக்கவே மாட்டோம். ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஹெல்த் போயிடுச்சுன்னா வாழ்க்கையில எல்லாமே போயிடுச்சுன்ற மாதிரி தான். நீங்க எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் உங்களோட கூட மனிதர்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லா வசதிகள் இருந்தாலும் சரி, ஹெல்த் வைஸ் நீங்க ரொம்ப டவுன் ஆயிட்டீங்கன்னா அது எதுவுமே, நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனமா இருக்காது. என் கூட ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, நாளைக்கு என்னை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இதை நான் எப்படி சொல்றேன்னு தெரியல, கசப்பான விஷயமா கூட இருக்கலாம். பட் அதுதான் உண்மை. அப்படி நீங்க நினைக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே உங்களை வந்து நீங்க பாத்துக்கிற அளவுக்கு பாத்துக்க முடியாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஹெல்த்தை நம்ம எவ்வளவு தூரம் பாத்துக்குவோமோ அந்த அளவுக்கு நம்ம கூட இருக்கவனால நம்மளை பாத்துக்க முடியாது. இதை வந்து நான் நெகட்டிவா சொல்லல, பிராக்டிக்கலா என்ன விஷயமோ அதை தான் சொல்றேன். எல்லாருக்குமே அவங்கவுங்களோட வேலைகள் இருக்கு, அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்ப்பாங்களா, நம்ம கூட இருந்து 24 ஹவர்ஸும் நம்மளோட ஹெல்த்தை பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பிராக்டிக்கலா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால உங்களால எவ்வளவு தூரம் உங்களோட ஹெல்த்தை நல்லா வச்சுக்க முடியுமோ நல்லா வச்சுக்கோங்க. அது நல்லா இருக்க வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சந்தோஷமா அனுபவிக்கலாம், சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை வாழலாம், ரொம்ப நிம்மதியா இருக்கலாம். ஸோ ஹெல்த்துக்கு எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்றத வாழ்க்கை நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் கற்றுக் கொடுக்கும். நம்ம ஒரு நாள் காய்ச்சல் வந்து படுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அத்தனை வேலைகளும் அப்படி இப்படியே இருக்கும். நம்ம கூட இருக்கவங்கனால கொஞ்ச நேரம் நம்மளை பார்த்துக்க முடியும், இடையில அவங்களோட வேலைகள் வந்துச்சுன்னா அதை போய் பார்க்குற மாதிரியான சூழ்நிலை அவங்களுக்கு அமைஞ்சிரும். அப்போ அவங்களையும் நம்ம குற்றம் வந்து சொல்லவே முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வரும்பொழுதே நம்ம உடம்புக்கு இன்னும் கவனம் கொடுக்கணும், நம்மளை இன்னும் ஆக்டிவா வச்சுக்கணும், நம்மளை இன்னும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு நீங்க நிறைய எஃபர்ட் கொடுங்க. உடம்ப நல்லா வச்சுக்கோங்க, ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி விஷயங்களா தான் இருக்கும். வாழ்க்கையே ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஸோ இதுவும் நம்மளோட ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடம் தான். இதையும் உங்களோட மைண்ட்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.